الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. وقال النبي صلى الله عليه وسلم إن الله يبغض كل جعذري جواظ صخاب بالأسواق جيفة بالليل حمار بالنهار عالم بأمر الدنيا جاهل بأمر الآخرة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையினுடைய ஒரு வலிமையான பருவம் வாலிப பருவம். திருமறையில் அல்லாஹ்வும் இந்த வாலிப காலகட்டத்தை ஒரு வலிமையான காலகட்டம் என்றுதான் அல்லாஹ்வும் குறிப்பிடுகிறான். அப்படியானால் இந்த வலிமையான வாலிப காலகட்டத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கிறதோ அதுதான் அவனுடைய முதுமையை தீர்மானிக்கிறது, அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் முடிவை தீர்மானிக்கிறது. வாலிபத்தில் மனிதன் எப்படி செயல்படுகிறான் என்பதை பொறுத்து தான் அவனுடைய முதுமை கால செயல்பாடுகளை அல்லாஹ் அமைக்கிறான். சமீப காலத்தில் நமது வாலிபர்களுடைய தவறான போங்கினை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். மிக மோசமாக போய்கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். பாவங்கள் எல்லா காலத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் வெளிப்படக்கூடிய ஒன்றுதான். மனிதன் யாருமே பாவமே செய்யாதவர்கள் என்று கிடையாது. எல்லா காலத்திலும் பாவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் பாவங்கள் விஷயத்திலே பாவம் செய்வதை விட ஆபத்தானது இரண்டு விஷயங்கள். பாவத்தை விட ஆபத்தானது இரண்டு விஷயங்கள். ஒன்று, பாவத்தை பகிரங்கமாக செய்வது. இரண்டாவது, பாவத்தை பெருமையாக கருதுவது. பாவத்தை பகிரங்கமாக செய்யறது. ஒரு மனிதன் ரகசியமா பாவம் செய்யறான், அது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையிலான விஷயம். ஆனால் பகிரங்கமாக பாவம் செய்கிறவனை அல்லாஹ் மன்னிக்கிறது கிடையாது. அதனால தான் நம்முடைய மார்க்கத்தில் புறம் பேசுவது கூடாது. ஆனால் பகிரங்கமாக யார் பாவம் செய்கிறானோ அவனை பற்றி புறம் பேசலாம். மார்க்கம் அவனுக்கு எந்த கண்ணியமும் வைக்கல, அவனுக்கு எந்த அந்தஸ்தும் கிடையாது. அப்போ பகிரங்கமாக பாவம் செய்கிறது ஆபத்தானது. இரண்டாவது, பாவத்தை பெருமையாக கருதுவது. இந்த ரெண்டு இது மோசமானது. சினிமா பார்ப்பது ஹராம் இல்லையா? எல்லா காலத்திலையும் ஏதோ ஆசைப்பட்டால் முஸ்லிம்களும் சினிமா பார்ப்பாங்க. ஏதோ ஒரு பொழுதுபோக்கு காண்டி பார்த்தாங்க, கொண்டாங்க, அதோட முடிஞ்சு. ஆனால் அது பாவம். அவங்களுக்கும் தெரியும் சினிமா பாவம் தான், நம்ம தப்பு தான் பண்ணுறோம்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு சினிமா பார்த்து விட்டு வெளியே வந்து சினிமா பார்த்ததை வெளிப்படுத்துவது பகிரங்கமாக. ரெண்டாவது, அதை பெருமையாக சொல்வது. பெருமையாக இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதோ இல்லையோ, இவர்கள் அல்லாஹ்வுடைய எந்த சாபத்தை தங்கள் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் இழுத்துவிட போகிறார்களோ என்று நமக்கு அச்சமாக இருக்கிறது. சினிமா பார்க்கறது ஒரு குற்றம். நாங்கள் சினிமா பார்த்து விட்டு வந்திருக்கிறோம் என்று தைரியமாக பாவம் செய்வதில் துணிச்சல் ஆகாது. பாவம் மனுஷன் செஞ்சிட்டா கூட அல்லாஹ்ட்ட அல்லாஹ் நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிப்பான். ஆனால் நான் பாவம் செய்திருக்கிறேன் பார் அப்படின்னு காட்டுறது இருக்கு இல்லையா, இந்த துணிச்சலை எல்லாம் மன்னிக்க மாட்டான். இன்றைய சமூகத்தினுடைய இளைஞர்களும் இந்த பெண்களும் அவர்களுக்கு என்னதான் ஆகிவிட்டதோ தெரியல, பாவம் செஞ்சுட்டு வந்து பாவத்தை பெருமையாக போடுறோம் இல்லையா,
யோசிச்சு பாருங்க, நீங்கள் கபருக்கு போன பிறகு உங்களுடைய எல்லா அமல்களும் வர்ற மாதிரி நீங்கள் போட்ட ரீல்ஸும் வரும். கபூரில் நீங்கள் என்னென்ன ரீல்ஸ் போட்டிங்களோ இல்லையா, ஒரு சினிமா படத்தை பற்றி, ஒரு நடிகரை பற்றி, ஒரு நடிகையை பற்றி என்னென்ன போட்டிங்களோ இந்த ரீல்ஸ் பூரா கபூரில் வரும். எதுவுமே வராமல் இருக்காது. நீங்கள் செஞ்ச சின்ன நல்ல அமலாகட்டும், நீங்கள் செஞ்ச சின்ன பாவமாகட்டும், எல்லாம் உங்களுக்கு கபூரில் கூடவே வரத்தான் போகுது. நீங்கள் இதையெல்லாம் விரும்புகிறீங்களா? இந்த ரீல்ஸு நீங்கள் இதை போட்ட அடுத்த நொடி மொத்தா போயிட்டா இது உங்கள் கபருக்கு வர்றதை நீங்கள் விரும்புவீங்களா? உங்களுடைய கபருடைய அந்த நிலைமை என்னவா இருக்கும்? சற்று யோசிச்சு பாருங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு கவலைக்குரிய விஷயம் அதுதான். பாவங்கள் நடப்பதல்ல, பாவம் நடக்கும் எல்லா மனிதனுக்குள்ளேயும். யாரும் விதிவிலக்கல்ல, நானும் விதிவிலக்கல்ல, நீங்களும் விதிவிலக்கல்ல. பாவம் நடந்தால் தனிமையில் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான், எல்லாம் மன்னிச்சிரு, நான் பார்க்கக்கூடாதது பார்த்துட்டேன், கேட்கக்கூடாதது நான் கேட்டுட்டேன், எல்லாம் மன்னிச்சிரு, ரப்பு பெரிய கரி மன்னிச்சிருவான். ஆனால் நான் பார்த்த படத்தை வெளியில் வந்து இந்த படத்தை நாங்கள் பார்த்தோம் என்று அந்த படத்தின் நாயகனையும் ஹீரோவையும் போற்றுவதும் அது குறித்த கருத்துக்களை எல்லாம் நேற்று நான் சில இதை பார்த்தேன். சில பேர் சொன்னாங்க, இதை அதிகமாக கொண்டாடுவது இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் தான், மற்ற சமூகம்லாம் பெருசாக எடுத்துக்கல, எல்லாம் கடந்து போகிறான். இந்த சமூகத்துக்கு என்ன பைத்தியம் பிடிச்சதோ தெரியல. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் மட்டும் மாறல, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமே மாறி போச்சு. தமிழ்நாடு ஒரு காலகட்டத்தில் ஒரு முற்போக்குக்கு பெயர் போன மாநிலம். தமிழ்நாடு என்பது ஒரு அறிவுக்குரிய மாநிலம், அறிவுசார் மாநிலம். தமிழ்நாடு என்றால் வட இந்தியர்கள் ஒரு காலகட்டத்தில் பெருமையாக பார்த்த மாநிலம். இன்னைக்கு எல்லாம் டோட்டலாக மாறி போச்சு எல்லாமே. அதில் முதல்ல நிற்கிறது இந்த சமூகம் நிற்கிறது, முஸ்லீம் சமூகம் நிற்கிறது இல்லையா? நாம் எப்படிப்பட்ட சமூகம்? நாம் எதற்காக பெருமைப்படணும்? நாம் எதுக்காக ஆசைப்படணும்? நாம் ஆசைப்பட வேண்டிய விஷயம் என்ன? இன்றைக்கு நாம் எதுக்காண்டி ஆசைப்படுறோம்? அருமையானவர்களே, நமது ஈமானுடைய வலிமை குறைந்ததும் இல்லாமல் பாவத்தை பெருமையாக நினைக்கிற இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை நம்மிடம் வந்த பிறகு நாம் அல்லாஹ்வுடைய உதவியை எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? அல்லாஹ் நமக்கு எப்படி உதவி செய்வான்? நமக்கு சோதனைகள் எவ்வாறு நமக்கு நீங்கும்? நம்ம கஸ்ஸாவுக்காண்டி அழ வேண்டிய நேரம் இது. கஸ்ஸான்னு ஒரு ஊர் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. வரைபடத்தில் இருந்தே அந்த ஊர் துடைத்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்குறாங்க, பசி பட்டினியில் இல்லையா? யூதர்கள் போடுகிற குண்டு மலையில் நோயினால காயத்தினால இறந்துட்டு இருக்கிறாங்க. இதற்காக ஒரு வருத்தம் இல்லை, ஒரு கண்ணீர் இல்லை. ஆனால் எதற்கும் உதவாத முழுக்க முழுக்க அழிவை தருகிற, அழித்து நாசப்படுத்துகிற ஒரு சினிமாவை பார்த்துவிட்டு இந்த சமூகத்தின் இளைஞர்கள் சில பேர் நின்று கொண்டு, இது நான் ஏதோ குறிப்பிட்ட இடத்த சொல்ல நினைக்காது, எல்லா ஊர்லேயும் நடந்திருக்கு. முஸ்லிம்கள் வாழக்கூடிய எல்லா ஊரிலையும் ஒரு கூட்டம் ஒரு படத்தை பார்த்து விட்டு வந்து வெளியில் நின்று எல்லாம் போசாக சீன் கொடுத்து கொண்டு, மறுமையில் வேதனை செய்யப்படக்கூடியவர்கள், கடும் வேதனைக்குரியவர்கள் 3 பேர், கடுமையா வேதனை செய்யப்படக்கூடியவர்கள். ஒரு நபியை கொன்றவன், நபியை கொன்னவனை விட உலகத்தில் துர்பாக்கியசாலி யாரும் இல்லை. நபியை கொன்னவன். 2வது வழிகெடுக்கும் தலைவர்கள். 3வது இவ்வாறு உருவம் வரையக்கூடியவர்கள், வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறவன். வீடியோ ஃபோட்டோங்கிறது சாபம்தான். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். தேவைக்கு அனுமதி, அவ்வளோதான். நிர்பந்தத்திற்கு அனுமதி, அவ்வளோதான். இந்த சினிமா பார்த்துட்டு வந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் நாசகார செயல்களிலும் படுநாசகார செயல் அது. அப்போ இவர்கள் மறுமையில் கடும் வேதனைக்குரியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, நாம் எப்படிப்பட்ட வாலிபர்களை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி உருவாக்குவாங்க? ஏன்னா இவர்களெல்லாம் இன்னைக்கு திருமணமாகி குழந்தைகளோடு இருக்கிறவங்க. இவங்க எப்படி தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பாங்க? இப்போ அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் என்று நம்மால் யோசிக்க கூட முடியல. அருமையானவர்களே, ஒரு காலத்தில் சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தாங்க? நீங்கள் அந்த வாலிபர்களை பாருங்கள். முஆது இப்னு ஜபல் அன்சாரி சஹாபாக்கள்ல ஒரு அழகான தோற்றமுடைய சஹாபி, வாலிப வயது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருக்கும்போதே அவர்களை சென்று சந்தித்து இஸ்லாத்தை ஏற்ற அன்சாரிகள் ஒருவர். பத்ர் போருக்கு போகும்போது அவருக்கு 21 வயசு, 21 வயசு தான் அவருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக பிரியமான தோழர் அவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை யமன் நாட்டுக்கு அனுப்புனாங்க. அப்படி அனுப்புகிற போது அவருக்காண்டி துவா செஞ்சாங்க. எனக்கு தெரிந்த அப்படி ஒரு அழகான துவா யாருக்கும் செஞ்சதில்லை. சொன்னாங்க, ஹஃபிதக்கல்லாஹ், முஆத் அவர்களே,
அல்லாஹ் உம்மை பாதுகாக்கட்டும். உமக்கு முன்னால் இருந்து வரக்கூடிய ஆபத்திலிருந்து, உமக்கு பின்னால் இருந்து வரக்கூடிய ஆபத்திலிருந்து, உனது இடது பக்கத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்திலிருந்து, மேலிருந்து வரக்கூடிய ஆபத்து, கீழிருந்து வரக்கூடிய ஆபத்து, அனைத்திலிருந்தும் அல்லாஹ் உம்மை பாதுகாக்கட்டும். மனிதர்கள் ஜின்னுகளால் வரக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ் உம்மை பாதுகாக்கட்டும் என்று அவரை என்ன செய்கிறாங்க, வழி அனுப்புகிறாங்க. அவர் எப்படிப்பட்ட சஹாபி? நபித்தோழர்களில் ஹராம் எது ஹலால் எது என்பதை மிக மிக நன்கறிந்த ஒரு சஹாபி யாருன்னா அவர் தான். சஹாபாக்கள் அவரை பற்றி சொல்லுவாங்க. இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க, நாங்கள் அவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு ஒப்பிட்டு பேசுவோம். ஒரு சராசரி மனிதன் ஒரு நபிக்கு ஒப்பாக முடியுமா? ஆனால் முஆது இப்னு ஜபலை பற்றி நாங்கள் அப்படி பேசுவோம், அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒப்பானவர் என்று. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சஹாபி அவர். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, முஆது இப்னு ஜபல் மாதிரி ஒரு மனுஷனை இனிமேல் எந்த பெண்ணும் பெற்றெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சஹாபி. அவர் காலரா நோயில் 38 வயசுல மூத்த போறார். எங்க சிரியாவில் இருந்த காலரா நோய் ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு அங்கு ஏற்பட்ட பெருங்கொண்ட ஒரு காலரா நோயில 38 வயசுல மூத்தாகிறார். அவங்க மூத்தாகிற நேரத்தில் அவர் சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை. அவர் சொன்னாரு, எல்லாம் நான் உன்னை அஞ்சி கொண்டிருந்தேன், இப்போ நான் மௌத்தாக போறேன், மரணிக்கிற நேரத்தில் நான் உன்னுடைய அருளை ஆதரவு வைக்கிறேன், உன்னுடைய அருள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது சொன்னார். இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில், இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழணும், இந்த உலகத்தில் நீண்ட காலம் ஹயாத்தா இருக்கணும் என்று நான் விரும்பி இருந்தார். விரும்பல. அப்படி விரும்பி இருந்தா நான் 3 விஷயங்களுக்காக தான் இந்த துனியாவை விரும்பி இருக்கிறேன். 3 விஷயங்கள் தான், வேற எதற்காகவும் இல்லை. பாருங்க, உலகத்தில் வாழ்றது கூட எதற்காக என்று ஒரு புரிதலை நமக்கு சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அவர் சொன்னார், இந்த உலகத்தில் வாழணுங்கிற ஆசை எனக்கு இருந்திருந்தா 3 விஷயத்தில். முதல் விஷயம் என்ன? கடுமையான வெயில் காலத்தில் நோன்பு வைத்து அந்த நோன்பினால் ஏற்படுகிற தாகத்தை நான் உணர வேண்டும். எப்படிப்பட்ட ஆசை பாருங்க. வெயில் காலத்தில், கடும் வெயில் காலத்தில், மக்கா மதீனாவுடைய வெயில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். கடுமையான வெயில் காலத்தில் நோன்பு வைத்து அந்த நோன்புனுடைய தாகத்தை நான் உணர வேண்டும். இதுக்காண்டி இந்த துனியால வாழணும். 2வது சொல்றாரு பாருங்க, இரவு நேரத்தில் நீண்ட நேரம் வணங்கி, இரவு நேரத்தில் நீண்ட நேரம் வணங்கி எனது உடலுடைய கஷ்டத்தை நான் அனுபவிக்கணும். 3வது உலமா பெருமக்கள் அறிஞர்களுடைய சபைக்கு போய் அவர்களிடமிருந்து அறிவை பெறுவதற்காக மண்டியிட்டு உட்காரணும். இந்த 3க்காக தான் நான் துனியாவில் வாழணும்னு ஆசைப்படுறேன். 3 எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. ஒன்று, கடுமையான வெயில் காலத்தில் நோன்பு வைக்கணும். இரவெல்லாம் நின்று வணங்கி உடலுக்கு வலி ஏற்படுற அளவுக்கு என்னங்க வணங்கணும். 3வது, அறிஞர்கள்ட்ட உட்கார்ந்து அறிவை பெறணும். நான் உலகத்தில் வாழணும்னு ஆசைப்பட்டிருந்தா இந்த 3க்காக தான் நான் ஆசைப்பட்டிருப்பேன், வேற எதற்காக வேண்டியும் நான் ஆசைப்பட்டிருக்க மாட்டேன். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அருமையானவர்களை யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் இருவரோடும் பள்ளிக்கு வருவாங்க. பள்ளிக்கு வர்ற நேரத்தில் அங்கே யாரோ ஒரு சஹாபி தொழுதுட்டு இருப்பாங்க. தொழுதுட்டு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், தொழுதுட்டு இருக்கிறவங்க இப்னு மஸ்ஊத் என்று தெரிஞ்சிடும். சொல்லுவாங்க இப்னு மஸ்ஊதை பார்த்து, ஏன்னா அவர் அழகான முறையில் கிராத் ஓதி ருக்கு செஞ்சு சஜிதாவுக்கெல்லாம் போயிட்டு வந்து அத்தஹியாத்தில் உட்கார்ந்து அத்தஹியாத் ஓதுவார், தரூத் ஓதுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்து என்னங்க அல்லாஹ் புகழ்ந்து என்னங்க துஆக்கள் செய்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் தொழுதுட்டு இருக்கிறார், அத்தஹியாத்தில் இருக்கிறார். சொல்லுவாங்க, சல் துஅத்தா, சல் துஅத்தா. இப்னு மஸ்ஊத் அவர்களே, இனி நீங்கள் எந்த துஆ கேட்டாலும் உங்களுடைய துஆ கபூலாகும் என்று 3 முறை சொல்றாங்க. அப்போ இருட்டில் தெரியல. அபூபக்கர் தான் கேட்பாங்க, யாரை சொல்லதான், யாரை பார்த்து சொல்றீங்கன்னு சொல்லி. அவர் இப்னு மஸ்ஊத், அவரை பார்த்து தான் சொல்றாங்க. அப்புறம் 3 பேரும் போயிட்டாங்க. மறுநாள் காலையில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இப்னு மஸ்ஊத்கிட்ட வர்றாங்க. வந்து சொன்னாங்க, நைட்டு நானும் உமரும் பெருமானாரோடு வந்தோம், நீர் தொழுது கொண்டிருந்தீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மை பார்த்து சொன்னாங்க, கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் வழங்கப்படும்னு சொன்னாங்களே, நீர் என்ன ஓதினீர்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் அத்தஹியாத்தில் உட்கார்ந்தேன், அத்தஹியாத் ஓதுனேன், அல்லாஹ் புகழ்ந்தேன், தரூத் ஓதுனேன், பிறகு நான் 3 துஆக்கள் செஞ்சேன். பெருமானாரே சொல்லிட்டாங்க இல்லையா, கேளு தரப்படும். எத்தனை துஆ கேட்குறாரு? 3 துஆ கேட்குறாரு. 3 எவ்வளோ அருமையான துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத், யா அல்லாஹ் மாறாத ஈமான கொடு.
ஈமான்ல மாறக்கூடாது இல்லையா? எத்தனையோ பேர் மௌத்துக்கு முன்னால மாறிடுறாங்க, எத்தனையோ பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும் இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தா போயிடுறாங்க. அல்லாஹும்ம அஸ்அலுக ஈமானன் லா யர்தத், யா அல்லாஹ் மாறாத ஈமான கொடு. வ நஈமன் லா யன்ஃபத், முடிவுறாத இன்பத்தை கொடு. மூணாவது கேட்கிறாரு, வ அஸ்அலுக முராஃபகத நபியிக் ஃபி அஅலல் ஜன்னah, நிரந்தரமான சொர்க்கத்தில் உன் நபியினுடைய தோழமையை கொடு. சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழமையை கொடு. இந்த 3 துவா நான் கேட்டேன்னு சொல்றாரு. அப்போ அவர்களுடைய லட்சியங்கள், அவர்களுடைய இலக்குகள் என்னவா இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த பாட்டி மாதிரி நீங்களும் உயர்ந்த லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாட்டி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்தில் நான் சொர்க்கத்தில் இருக்கணும். சாதாரண பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்தில் நான் இருக்கணும்னு கேட்டாங்க. அப்படி நீங்கள் கேளுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு உள்ள நம்ம சமுதாய இளைஞர்கள்ட்ட போய் கேட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர்கள் யாரை ரசிக்கிறாங்களோ அவன் பேரை சொல்லி அப்படிங்களா அவரோட எழுப்பப்படணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நேராக போகிற இடம் நரகம்தான். நேராக எங்கே போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு தான் எழுப்பப்படுவான், யாரை விரும்புகிறானோ அவர்களோடு தான் எழுப்பப்படுவான். இவர்கள் எந்த தலைவர்களை விரும்புகிறார்களோ, எந்த நடிகர்களை ரசிக்கிறார்களோ அவர்களோடு தான் கபூரில் இருந்து எழுந்திருக்கணும் இல்லையா? நாம் யாரோடு எழுப்பப்பட வேண்டும்? நபிமார்கள், நல்லோர்கள், சுஹதாக்களோடு எழுப்பப்படணும். அப்போ இந்த வாலிப சமூகத்தினுடைய அறிவு எங்கே போச்சு? சரி, அது ஒரு பாவம், ஏதோ போனோம் ரசித்தோம் தொலைச்சோன்னு வந்தால் கூட பரவாயில்லை. நீ பார்த்தது யாருக்கும் தெரியலன்னா வேற விஷயம். பார்த்ததை வெளியில் வந்து இப்படி அப்பட்டமாக போட்டு அதை பற்றி பேசுகிற அளவுக்கு அடுத்தவர்களையும் தூண்டுகிறார்கள் இவர்கள். இதை பார்த்து யாரெல்லாம் இப்படி ரீல்ஸ் போடுறானோ இவர்கள் அத்தனை பேருடைய பாவமும் அவர்களுக்கு போய்கொண்டே தான் இருக்கும். ஆரம்பித்து வைக்கிறான் பாருங்க இல்லையா? நான் பொதுவாக இதெல்லாம் பார்க்கறது இல்லை, சில நேரங்களில் மீறி 1-2 பார்க்கறது தான். ஒரு முஸ்லீம் பொம்பளை தான் பேசுது, எவ்வளோ மோசமாக பேசுது. ஒரு படத்தையும் ஒரு நடிகனையும் நீங்கள் ரசித்து இந்த துனியாவில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? கொஞ்சமாவது அறிய வேண்டாமா? என்ன இதில் என்ன உனக்கு ஏதாவது உலக வாழ்வு செழிக்க போகுதா? இப்படி நீ பேசி ஒரு ரீல்ஸ் போடுறதுனால உனக்கு துனியா கிடைக்க போகுதா? உன் அக்கௌண்ட்ல ஏதாவது பணம் வரப்போகுதா? ஒரு வாதத்திற்கு வச்சுக்கிட்டா கூட ஒன்றுமே கிடையாது. இப்படியுமா ஒரு சமூகம் தட்டழிந்து போய் நிற்கும்? இப்படியும் அறிவை இழந்து ஒரு சமூகம் போய் நிற்பாங்களா அருமையானவர்களே? அப்போ நம்ம ஆச்சரியமா இருக்குது, இந்த சமுதாயம் எவ்வளோ வழிகட்டு போய் நிற்குது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் வந்து சின்ன வயசு, அவருக்கு கல்யாணம் ஆகும்போதே ரொம்ப சின்ன வயசு. அவருக்கு ஆர்வம் பூரா வாலிப வயசுல இபாதத்தில் தான் ஆர்வம், வணக்கத்தில் தான் ஆர்வம். காலையில் குரான் இரவுல தொழுக, காலையில் குரான் இரவுல தொழுக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு அவருடைய வணக்கத்துக்கு கட்டுப்பாடு போட வேண்டி இருக்குது. பெருமானார் அழைச்சி, எப்பா நீ என்னப்பா ராத்திரியெல்லாம் ஓதி தொழுதுட்டு இருக்கிற, பகல்லாம் குரான் ஓதிட்டு இருக்கிற, என்னால் முடியும் யாரை சொல்லுதா? எனக்கு வலிமை இருக்குது. இல்லை வேண்டாம்ப்பா, பகல்ல நோன்பு திலாவத்து இரவுல தொழுகை, இப்படியே தான் ஒவ்வொன்றுக்கும் முறை சொல்றாங்க. இல்லை நோன்பு இப்படி தொடர்ச்சியாக வைக்கக்கூடாது, வாரத்தில் ஒரு நாள் வையப்பா. இல்லை என்னால் முடியும். ஒரு நாள் வை, 2 நாள் விடு. இல்லை என்னால் முடியும். அந்த அளவுக்கு அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் இத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஓது, நோன்பு இத்தனை நாளைக்கு ஒரு தடவை வச்சுக்க என்று அந்த தோழருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் நடத்தினான். இதுதான் அந்த தோழர்களுடைய நிலையாக இருந்தது. அதனால இந்த உலகத்தில் அவங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பெருமானாருடைய ஒரு தோழர் சஃபீனா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அடிமை, அவங்கள விடுதலை செய்கிற போது உம்மு சலமா சொன்னாங்க, உன்னை விடுதலை செய்கிறேன், ஆனால் நீ காலத்திற்கும் பெருமானாருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் சொல்லி. அவர் சொன்னார், நீங்கள் இந்த நிபந்தனை வைக்காட்டாலும் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பணிவிடை செய்வேன். பெருமானாருடைய பணிவிடையாளராக தான் இருந்தார். யார்? சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ஒரு பயணத்தில் இருந்தாங்க, கடல் பயணத்தில். கடல் பயணத்தில் காற்றுல மரக்கப்பல் தானே, எல்லாம் பயங்கரமான புயல் காற்றில் பலகைகள் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு போயிடுச்சு. இவர் உட்கார்ந்துருந்த பலகையில் எப்படியோ ஒரு காட்டுக்குள்ளே ஒதுங்கிட்டார், ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டார். போனால் அந்த காட்டில் முன்னால் சிங்கம் நிற்குது. அவர் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானாருடைய சேவகன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடை செய்பவன் அப்படின்னு தான் சொன்னார். அந்த சிங்கம் பக்கத்தில் வந்து அவரை ஏற்றிக்கிடுச்சு. ஏற்றி அங்கே காட்டை விட்டும் கடந்து பாதையில் கொண்டு வந்து அவரை விட்டுச்சு. அவர் இறங்கும்போது அந்த சிங்கம் ஒரு மாதிரி கனைத்தது. அவர் சொல்கிறாரு, என்னை வழி அனுப்பி வச்சுதுங்கிறார்.
வழியனுப்பி வைக்கிறதுக்காக கணித்ததுன்னு சொல்லி. இது அவர்கள்லாம் வாலிப பருவத்தில் இந்த உலகத்தின் எந்த விஷயத்துக்கும் அவங்க பயந்ததில்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கால ஒரு சஹாபியை கவர்னராக நியமித்திருந்தாங்க. நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் என்பவரை நியமித்திருந்தாங்க. இப்போ ஹஜ்ரத் உமர் வர்றாருன்னு சொன்னதும் அவர் மக்காலிருந்து கிளம்பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவு உஸ்மான்கிற ஒரு ஊர் மக்கால இருந்து அங்கே வந்து சந்திக்கிறார். யார்? நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ். இப்போ உமர் தான் கேட்குறாங்க, எப்பா நீ மக்கா விட்டுட்டு வந்துட்டியே, நான் ஒன்னதான பொறுப்பில் வச்சுருந்தேன், மக்கால யாரை வச்சுட்டு வந்திருக்கேன்னு கேட்டான். இப்போ அவர் சொன்னார், என்னுடைய முன்னாள் அடிமை ஒருத்தர், அவர் பேர் இப்னு அப்ஸா, அப்துல் ரஹ்மான் இப்னு அப்ஸா, நான் அவரை தான் விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி. உமர்தானு கேட்டாங்க, எப்பா மக்கா எவ்வளோ பெரிய ஊர், மக்கால இருக்கிற அரபுகள் எவ்வளோ பூர்வீகமான மக்கள், நீ அவங்களுக்கு போய் முன்னால் அடிமையாக இருந்த ஒருத்தரை போய் பொறுப்பில் வச்சுட்டு வரியான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் சொன்னாங்க, ரெண்டே விஷயம் சொன்னார். உமர் அவர்களே, நான் யாரை விட்டுட்டு வந்திருக்கிறேனோ என்னுடைய பிரதிநிதியாக அவர் காரிஉன் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை அழகான முறையில் ஓதக்கூடியவர், ஆலிமும் பில் ஃபராயித், அவர் பாகப்பிரிவினை சட்டங்களை நன்கறிந்தவர். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவார், பாகப்பிரிவினை சட்டங்களை நல்லா தெரிவார். அந்த காலத்தில் பாகப்பிரிவினை சட்டத்தை யார் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அவரை பெரிய ஆலிமா மதிப்பாங்க. இந்த ரெண்டும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னது உமர் சொன்னாங்க. அப்போ நீ சரியான ஆளதாம்பா விட்டு வந்திருக்கிற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் குர்ஆனி அக்வாமன், அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு ஒரு கூட்டத்தை உயர்த்துவான் என்று சொன்னார்களே. இதோ முன்னால் அடிமையாக இருந்தவர் இன்னைக்கு மக்கால பிரதிநிதியாக உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொன்னாங்க. இப்போ அவங்கள்ட்ட அளவுகோல் எல்லாம், ஒரு மனிதனிடம் குர்ஆனுடைய அறிவு எவ்வளோ இருக்குது, ஒரு மனிதனிடம் மார்க்க சட்டங்கள் எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கிறார், இதுக்கு தான் அவங்கள்ட்ட அளவீடுகள். அதை வைத்து தான் அவர்கள் யாரையும் மதிப்பாங்க. பெருமானாருடைய தோழர்களில் குர்ஆன் ஓதுவதில் சிறந்து விளங்கியவர்கள் 4 பேர். அந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் தான். நான் சொன்னேன், முஆது இப்னு ஜபல் 38 வயசில் மூத்தானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 நபித்தோழர்களிடமிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அந்த 4 பேர் யார்? முஆது இப்னு ஜபல், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், உபை இப்னு கஅப், சாலிம். இந்த 4 பேரும் வாலிபர்கள். அவங்கள்ட்ட இருந்து குர்ஆனை கற்றுக்குங்க. இன்றைய வாலிபர்கள்ட்ட இருந்து எதை கற்றுக்கொள்ள சொல்வது? எவ்வளோ தவறான விஷயங்கள், தவறான கலாச்சாரங்கள், தவறான போக்குகள் இல்லையா? முதல்ல ஒரு சினிமா தியேட்டருக்கு முன்னால் நின்று மைக்க பிடிக்கிறதே சாபக்கேடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுபகி, அல்லாஹ் வெறுக்கிறான், அல்லாஹ் அதிருப்தி அடைகிறான். யார் மீது? குல்ல ஜாவரியின் ஜவ்வாதின், நல்ல உண்டு கொடுத்த ஆணவக்காரர்களை, சஹாபின் பில் அஸ்வா, கடைவீதியில் நின்று கொண்டு சத்தமிடுபவர்களை. கடைவீதியில் நின்று சத்தமிடுபவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அது சாதாரண கடைவீதி என்று இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் இந்த ரீல்ஸ் போடுறது, இது எல்லாமே இந்த சஹாபின் பில் அஸ்வா, கடைவீதியில் நின்று கொண்டு கூச்சல் போடுபவர்கள். ஏன்னா இன்னைக்கு பெரிய மீடியாங்கிறது அதுதான். இப்போ அங்கே நின்று இவன் வீடியோ போடுறான் இல்லையா, இவர்களை அல்லாஹ் வந்து சபிக்கிறான்னு சொன்னான். அருமையானவர்களே, எனவே வீட்டில் உள்ள பெரியவர்கள் இந்த வாலிபர்களுக்கு எடுத்து சொல்வது இல்லையா, என்ன இது எவ்வளோ பெரிய சாபத்திற்குரிய விஷயம், இதில் என்னப்பா உனக்கு கிடைக்க போகுது, இதில் என்ன உனக்கு பெருமை இருக்குது. அதில் இந்த இளம் பெண்கள் பேசுகிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. பல முறை சொல்லியிருக்கேன் நானும், இவங்களுக்கெல்லாம் குடும்பம்னு ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரியல, இந்த பெண்களுக்கு ஒரு கணவன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோஷம் இல்லாத கணவனை சபிச்சாங்க. தன் பொண்டாட்டி வந்து மானக்கேடான விஷயங்களை செய்கிறா, எந்தவித பரதா பேணுதலும் இல்லாமல் இருக்கிறா, எந்த வெக்க உணர்வும் இல்லாமல் இருக்கிறா, தன் குடும்பத்து பெண்கள் அப்படி இருக்கிறத பார்த்து ஒரு ஆண் தடுக்கலன்னு சொன்னால் அவன் ஒரு ரோஷமற்றவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னான். இப்போ இந்த பெண்களை வந்து குடும்பத்தில் யாருமே தடுக்கிறது கிடையாது. அருமையானவர்களே, இந்த நிலை சமூகத்துக்கு நீடிச்சதுன்னு சொன்னால் நமக்கு தெரியாது. பலஸ்தீன மக்கள் ஏன் இந்த சோதனைக்கு ஆளானாங்க தெரியாமல் நம்ம எதையும் சொல்லக்கூடாது. அந்த மக்கள் நமக்கு தெரிந்து ஈமான்ல உறுதியான மக்கள் தான். இப்போ அவர்களுக்கே இப்படிப்பட்ட சோதனை அப்படின்னு சொன்னால் இப்போ நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இங்கே உள்ள இந்துத்துவவாதிகள் அவங்க தங்களுடைய முன்மாதிரியாக பார்ப்பது ஒரு காலத்தில் ஸ்பெயினை பார்த்தாங்க, சமீப காலத்தில் அவர்கள் பலஸ்தீனை தான் பார்க்குறாங்க. அங்கே சொந்த நாட்டில்
நாட்டு மக்கள் எப்படி அகதிகள் முகாமில் இருக்கிறாங்க, அதே மாதிரி இந்தியாவில் இந்த முஸ்லீம்களை அகதிகள் முகாமில் அடைக்கணும். அதுக்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த சமுதாயம் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் ஒரு சினிமா படத்தை பார்த்துட்டு ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை வீடியோவாக போட்டுட்ருக்குறாங்க. இப்போ மற்ற சமூகத்துக்கு மத்தியில் இந்த சமுதாயத்தை பற்றி என்ன தோணும் யோசிச்சு பாருங்க. ஆண்கள் பெண்கள் இப்படி மானங்கட்டு போய் இருந்தோம்னு சொன்னால் மற்றவர்கள் பார்வையில் நீங்கள் எவ்வளவு கேவலமாக நினைக்கப்படுவீங்க, எவ்வளவு கேவலமாக மதிக்கப்படுவீர்கள். எனவே அருமையானவர்களே, தயவு செய்து பெரியவர்கள் எல்லாம் இந்த முசீபத்தை தயவு செய்து தடுத்து நிறுத்தணும். இது மாதிரியான நடிகர்களை ரசிக்கிறது, நடிகர்களுக்கு பின்னால் போகிறது, அவர்களை தளபதி தலைவன் என்று சொல்வது, இது எல்லாமே சாபத்திற்குரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொன்னாங்க, பொதுவாக காஃபிர்களை நீங்கள் தலைவன் என்று சொன்னாலே அல்லாஹ் கோபப்படுகிறான்னு சொன்னாங்க. நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். நீங்கள் அரசியல் தலைவர்களுக்கு கூட அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக யாரையும் கிடையாது, அரசியல் தலைவர்களை நீங்கள் காஃபிர்கள் என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில் லட்சியங்கள் என்பது இப்படி அல்ல. இந்த துன்யாவுடைய விஷயத்தில் சினிமா இந்த மோகங்கள் லட்சியம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க, பணக்காரர்களை விட ஏழைகள் முன்னால சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஒரு ஹதீஸில் 40 வருஷத்துக்கு முன்னால ஏழைகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி, இப்போ சொன்னாலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் வாலிபர், இதை சொன்னதுமே அவர் சொன்னார், ஆஹா நானும் ஏழையாக இருந்திருக்கக்கூடாது. அவங்க ஆசையெல்லாம் அப்படிதான், சொர்க்கம்னாலே போதும், அந்த சொர்க்கத்தை அடைகிறதுக்கு ஏழையாக இருந்தால் முன்னால் போயிடுவோம்னு சொன்னால் எல்லாம் நானும் ஏழையாக இருந்துடக்கூடாதான்னு நினைச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு நேரத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு சஹாபி ரபியாத்து இப்னு கஅப், அவரும் வாலிபர் தான். இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி எஞ்சி வந்தால் அவங்களுக்கு தேவையான தண்ணி எல்லா பொருளையும் அவர் தான் எடுத்து கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு ஒரு நாள் கேட்குறாங்க, ரபியா உனக்கு ஏதாவது வேணுமா கேளுன்னா, ஏதாவது வேணுமா கேளு. அவர் சற்று யோசித்து விட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும்னு, சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னோட சொர்க்கத்தை அடையணும்னு சொன்னால் அதிகமாக நஃபில் தொழுகைகளில் ஈடுபடு, அதிகமாக ருக்கூசை, அதிகமாக சஜிதாசை என்பதாக சொன்னாங்க. இப்போ அந்த வாலிப பருவத்தில் அவங்க உள்ளத்தில் இருந்தது எல்லாமே மறுமை வெற்றி தான் இருந்துச்சே தவிர இந்த உலகத்தினுடைய எந்த விஷயங்களும் கிடையாது. அதனால் பெற்றோர்கள், இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு பொறுப்பு இருக்குது. இப்படி ஒரு தாந்தோண்டித்தனமான செயல்கள், பாவங்களை பெருமையாக நினைக்கிறது, பாவம் செஞ்சுட்டு வெளிப்படுத்துறது, இது அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாக்கக்கூடிய செயல். ஏற்கனவே நம் சமூகம் பல விஷயங்களை இழக்க போகிற நிலையில் இருக்குது. பல வக்ஃபு சொத்துகள் நம்ம கையை விட்டும் போகிற நிலைமைகள் இருக்குது. வட இந்தியாவில் ஏற்கனவே முஸ்லீம்களுடைய வீடுகள் உடைமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதையெல்லாம் நம்ம பார்த்த பிறகும் கூட படிப்பினை பெறாமல் இப்படி ஒரு நடிக மோகத்தில் இப்படி தட்டழிந்து தெரிந்தால் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் எங்கே முன்னேற்றத்தை கொடுப்பான்? எனவே இந்த நிலை மாறணும். இப்படியான வீடியோக்கள் போடுவதை வெக்கப்படணும். யார் போட்டாலும் அவர்களை திட்டணும். இவர்களெல்லாம் எப்படி இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்துகிறாங்க, எவ்வளவு இழிவுபடுத்துகிறாங்க இந்த சமுதாயத்தை. அல்லாஹ் தான் இத்தகைய இழிநிலையிலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும். சஹாபா பெருமக்கள், ஆரம்பகால வாலிபர்கள் தீனுக்காக எப்படி விரும்பினாங்க, தீனுக்காக எப்படி ஆசைப்பட்டாங்க, தீனுக்காக வாழணுங்கிறதை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, அந்த வாலிப சமூகத்தை போன்ற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.